வணக்கம் நண்பர்களே, வின்ரிச் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று ஒரு டிப்ஸ் உங்களுக்காக. உங்கள் லேப்டாப்பில் சி டிரைவ் ஃபுல் என்று மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கலாம், இல்லை லோ டிஸ்க் ஸ்பேஸ் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு தொல்லை கொடுத்து வந்துக்கிட்டே இருக்கலாம். சிஸ்டம் ஸ்லோ ஆகிறது, சில அப்ளிகேஷனில் திடீர்னு கிராஷ் ஆகிறது, ஃபைல்ஸ் ஓப்பன் ஆக மாட்டேங்கிறதா, இல்லைன்னா ஏதாவது டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணி சேவ் பண்ண முடியாமல் இருக்கிறதா, இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களோட சி டிரைவ் ஃபுல்லாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்டம் வருது. சிஸ்டமில் முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹெச்டிடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதாவது லேப்டாப்பில் எல்லாத்துக்கும் அந்த ஹெச்டிடி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். 1 TB 2 TB 4 TB அந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருந்துகிட்டு இருந்து. பட் இப்போது சிஸ்டம் நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா எஸ்எஸ்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எஸ்எஸ்டி ஹெச்டிடியை கம்பேர் பண்ணும்போது எஸ்எஸ்டி ரேட் அதிகம். அதே போல் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். அது நார்மலாகவே நம்ம 128 GB 256 GB 512 GB அண்டு 1 TB இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் சிஸ்டத்தில் நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 256 GB தான் டிஃபால்ட்டாக வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் நம்மளோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ரொம்ப சீக்கிரமாக ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்மளோட விண்டோஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோம், அதே போல் அதில் நம்மளுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறோம். இது எல்லாமே நம்மளுக்கு ஓரளவு 100 GB நியர்பை என்ன பண்ணிடுது, ஸ்டோரேஜ் எடுத்துக்கிடுது. அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபைல் ஸ்டோர் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட கேட்ச் ஃபைல்ஸ், அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதும் ஒவ்வொரு ஃபைல் ஸ்டோர் பண்ணும்போதும் டெம்பரரி ஃபைல், கேட்ச் ஃபைல் அண்டு விண்டோஸ் அப்டேட் ஆகும்போது விண்டோஸ் அப்டேட்டட் ஃபைல் அண்டு நம்மளோட ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக ரீகவரி ஃபைல்ஸ், இந்த மாதிரி இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸை எடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளும் ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணுவோம், வீடியோஸ் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் இது மாதிரி க்ரியேட் பண்ணுவோம். அதுவும் ஸ்டோரேஜ் எடுக்கும்போது சீக்கிரமாகவே ஃபுல் ஆகிடும். அதனால் இப்போ நான் உங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் ஒன்று கொடுக்க போகிறேன். எப்படி நம்ம ரெகுலராக ஒரு விண்டோஸில் ஃப்ரீ ஸ்பேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது நீங்கள் ரெகுலராக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 15 டேஸ்க்கு ஒருக்கா, இல்லை அப்படின்னா 1 மந்த்க்கு ஒருக்கா நீங்கள் இதை பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டோரேஜ் ஃபுல்னால் இஷ்யூ வராது. அதனால் இந்த சிஸ்டம் ஹேங் ஆகிறது, லேப்டாப் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகிறது அண்ட் அப்ளிகேஷன் ஸ்லோ ஆகிறது, சேவ் ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள், இது எல்லாமே நம்ம ஈஸியாக இதை நம்ம ரிசால்வ் பண்ணிக்கிடலாம். ஸோ உங்கள் சிஸ்டமில் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதில் நமக்கு ஸ்டோரேஜ் இதில் நமக்கு என்னென்னா டிஃபால்ட்டாகவே இதில் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இந்த அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கிடலாம் அப்படின்னா அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எதில் நம்மளுக்கு எவ்வளோ ஆக்குபை ஆகிருக்குது, அதை நம்ம எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் செட்டிங்ஸில் நம்மளுக்கு இன்றைக்கி ஸ்டார்ட்டில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் செட்டிங்னு இருக்குது. இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் சென்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது ஓப்பன் ஆகும். இது நம்மளுக்கு விண்டோஸ் 10 இருக்குது எல்லா சிஸ்டத்துலேயும். இப்போ என்னோடய சிஸ்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா டோட்டல் டிஸ்க் ஸ்பேஸ் 237 GB தான் இருக்குது. அதில் ஆல்மோஸ்ட் எனக்கு 109 GB எனக்கு ஃப்ரீயாக இருக்குது, 127 GB யூஸ்டாக இருக்குது. நான் அடிக்கடி இந்த டெம்ப் ஃபைல்ஸ் நான் ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு நிறையா ஸ்டோரேஜ் இல்லை. நீங்கள் ரொம்ப நாளாக அதை யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் ஸ்லோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சில அப்ளிகேஷன் ஃப்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் இதில் பார்த்துடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், அதாவது நம்மளுக்கு என்னன்னா விண்டோஸ் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அப்படிங்கிறது இன்ஸ்டால்டு ஆப்ஸ் எனக்கு 48 GB எடுத்துருக்குது. அதை நீங்கள் செக் பண்ணிவிடுங்க. இப்போ இன்ஸ்டால்டு ஆப், அதர் ஃபைல்ஸ் அண்ட் அதர் பீப்புள், அதர் யூசர்லாம் மல்டி யூசர் இருந்தாங்கன்னா அந்த யூசருக்குள்ளது, உங்களோட வீடியோ எவ்வளோ இருக்குது, ஃபைல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற டெம்பரரி ஃபைல்ஸ் என்ன எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத காட்டும். இதில் உங்களுக்கு எதில் இன்னும் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதோட இது வந்துடும். உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸில் ஏதாவது உங்களுக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக இதில் ரிமூவ் பண்ணிக்கிடலாம்.
நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து என்னென்ன வேணுமோ செலக்ட் பண்ணிட்டு ரிமூவ் கொடுத்தீங்களா ரிமூவ் ஆயிரும். திரும்ப நான் இப்போ பேக்கில் வரேன். அதே போல் இன்ஸ்டால்டு ஆப்ஸ் அப்படின்ட்டு அந்த இன்ஸ்டால்டு ஆப்பில் போனோம்னா எனக்கு இது எல்லாமே தெரியும். நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் ஷார்ட் பண்ணி எடுத்துக்கிடலாம். எந்த ஸ்மால் சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வேணுமா, பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வேணுமா. இப்போ எனக்கு வந்து உங்கள் அப்ளிகேஷன் வந்து என்னென்ன இன்ஸ்டால் ஆகிருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு இதில் காமிக்கும். இதில் உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ், தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கிடலாம். இப்போ எப்படி ரிமூவ் பண்ணலாம்னா இதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அன்இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து என்னது அன்இன்ஸ்டால் ஆகும். திரும்பியும் அன்இன்ஸ்டாலில் கிளிக் பண்ணுறேன். அன்இன்ஸ்டாலில் கிளிக் பண்ண உடனே இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு அன்இன்ஸ்டால் ஆயிரும். உங்களுக்கு தேவையில்லாத ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இப்போ இந்த இது பாருங்கள் 1.17 GB வந்து எனக்கு இது ஆக்கியவே பண்ணியிருக்குது. இப்போ இதை ரிமூவ் பண்ணுறதுனால எனக்கு வந்து ஒரு 1.17 GB வந்து எனக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். இப்படி இந்த விண்டோஸில் வந்து செட்டிங்ஸில் உங்கள் ஸ்டோரேஜ் சென்ஸ் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இந்த ஸ்டோரேஜ் சென்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கிடலாம் அப்படின்னா உங்களோட ஃப்ரீ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எங்கெல்லாம் ஆக்குபை ஆகிருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிடலாம். இல்லைனா நீங்கள் செட்டிங்ஸில் வந்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம என்ன பண்ணிக்கிடலாம், ஸ்டோரேஜ் செட்டிங்ஸில் போய்க்கிடலாம். ஓகேங்களா. அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து டிஸ்க் க்ளீனப் அப்படின்னு ஒன்று இருக்குது. டிஸ்க் க்ளீனப் ஸ்டார்ட்டில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் சர்ச் பண்ணிங்கன்னா டிஸ்க் க்ளீனப்னு டைப் பண்ணிங்கன்னா இது வரும். இதில் டிஸ்க் க்ளீனப் அப்படிங்கிறது ஒன்று பார்க்குறோம். இதில் வந்து 2 மெத்தட் இருக்குது. இப்போ நீங்கள் எதெல்லாம் வேணுமோ அதில் இப்போ செட்டப் லாக் ஃபைல், இது நார்மலாக நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு யூசர் ப்ரொஃபைலில் உள்ள ஒரு டெம்ப் ஃபைல், விண்டோஸ் எரர் லாக்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வரும். உங்களுக்கு சிஸ்டம் ரிலேட்டிவான ஃபைல்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா க்ளீனப் சிஸ்டம் ஃபைல்ஸ் த்ரூவாக நீங்கள் வந்து போய் பண்ணலாம். சரிங்களா. இப்போ நம்ம வந்து இப்போது 2 மெத்தடுமே நம்ம பார்க்குறோம். இப்படி ஒன்று வந்து ஸ்டோரேஜ் சென்ஸ், அடுத்து வந்து டிஸ்க் க்ளீனப் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை பார்க்குறோம். இந்த டிஸ்க் க்ளீனப்பில் ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து இப்போ நார்மல் டிஃபால்ட்டாக உள்ளதை எடுக்கணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இன்க்ளூடிங் உங்களோட ரீசைக்கிள் பின் எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் வந்து ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிரும். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஓகேன்னு கொடுத்துட்டு டெலீட் ஃபைல்னு கேட்கும். ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. உங்களோட நார்மல் ஃபைல்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து, அதாவது அன்வான்ட் ஃபைல்ஸ் டெம்ப் ஃபைல் மட்டும்தான் உங்களுக்கு ரிமூவ் ஆகும். உங்களோட யூசேஜில் உள்ள ஃபைல்ஸோ இல்லைனா விண்டோஸ்க்கான எந்த பாதிப்புமே இதில் வராது. அதனால் நீங்கள் வந்து தைரியமாக இதை பண்ணலாம், ரெகுலராக யூஸ் பண்ணலாம். இப்போ டெலீட் ஃபைல்ஸ்னு கொடுத்த உடனே இந்த இது வந்து உங்களுக்கு டெலீட் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிரும். இதே மாதிரி சேமாக எனக்கு வந்து சிஸ்டம் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதே மாதிரி இப்போ இது க்ளோஸ் ஆன பிறகு தான் நம்ம வந்து இதை திரும்ப நெக்ஸ்ட் இது ஓப்பன் பண்ண முடியும். திரும்ப டிஸ்க் க்ளீனப்பில் போகிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து நான் வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறேன், க்ளீனப் சிஸ்டம் ஃபைல்ஸ். இப்போ க்ளீனப் சிஸ்டம் ஃபைல்ஸும் போது நீங்கள் வந்து நார்மல் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஸ்டாண்டர்ட் யூஸராக விண்டோஸில் ஸ்டாண்டர்ட் யூஸராக இல்லைனா டொமைனில் ஜாயின் பண்ணி உங்கள் ஆஃபீஸில் உள்ள கம்ப்யூட்டர் சிஸ்டமாக இருந்தால் நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டரில் லாகின் பண்ணி தான் இந்த சிஸ்டம் ஃபைல்ஸ் ஸ்டோரேஜ் இதை வந்து டெம்ப் ஃபைலை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ண முடியும். அதனால் அதில் வந்து நான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் க்ரெடென்ஷியல்லாம் கொடுத்தா தான் இது வந்து ரிமூவ் பண்ண முடியும். இது சேம் அதே நம்ம டிஸ்க் க்ளீனப்பில் என்ன வருதோ அதுதான் நமக்கு வந்து இப்போ என்னென்ன இடத்துலலாம் நம்மளுக்கு வந்து சிஸ்டம் ஃபைல்ஸ் ரிலேட்டிவான டெம்ப் ஃபைல்ஸ் என்னெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் எனக்கு கொண்டு வரும். நான் ஆல்ரெடி அதுலேயும் ரிமூவ் பண்ணேன். இப்போ இதுலேயும் பார்க்கும்போது நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எனக்கு கம்மியாக இருக்குது. நீங்கள் வந்து கண்டினியூ கொஞ்சம் டிலே பண்ணி யூஸ் பண்ணும்போது இதில் வந்து உங்களுக்கு 10 GB 20 GB இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். அதாவது 10 GB அப்படிங்கிறது நமக்கு எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க்கை பொறுத்தவரையில் ரொம்ப அதிகமான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா எந்தெந்த தேவையில்லாத ஸ்பேஸை ரிமூவ் பண்ணுறதை ரெகுலராக இது பண்ணிவிடுங்க. இதே நீங்கள் வந்து ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெம்ப் ஃபைல்ஸ் எல்லாமே க்ரியேட் ஆகும். இதனால் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா. ஒன்று வந்து ஸ்டோரேஜ் சென்ஸ் பார்த்தோம், இன்னொன்று வந்து டிஸ்க் க்ளீனப் பார்த்தோம். இப்போ நம்ம நார்மலாகவே நம்ம வந்து எப்படி நம்ம க்ரியேட் பண்ணலாம், இதே மாதிரி நமக்கு வந்து நம்ம விண்டோஸ் வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கும். எவ்ரி அப்டேட்டுக்குள்ளே ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் ஆகும். அந்த டவுன்லோட் ஆகி தான் அந்த அப்டேட் வந்து இன்ஸ்டால் ஆகும். அப்படி டவுன்லோடு பண்ணி இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஃபைல்ஸ் வந்து நம்மளுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன், அதாவது ஃபைல் எக்ஸ்ப்ளோரர். இந்த எக்ஸ்ப்ளோரரில் டிஸ்பிசியில் போய்ட்டு உங்களுக்கு வந்து விண்டோஸ் அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்கும். கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், வேறு எதையும் டெலீட் பண்ணிடாதுங்க.
அதே போல் இதில் வந்து System32 அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். System32 and config, system profile, app data, local, MDM அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த பாத்தில் உள்ள, அதாவது என்னென்னா உங்கள் விண்டோஸில் System32க்குள்ளே கான்ஃபிகில் சிஸ்டம் ப்ரொஃபைல், ஆப் டேட்டா, லோக்கல், MDM இது வந்து எல்லா உங்களோட விண்டோஸ் அப்டேட் எந்தெந்த டைம்லலாம் உங்களுக்கு விண்டோஸ் அப்டேட் ஆச்சோ அதோட அப்டேட் ஆகும்போது என்னென்னா ஆன்லைனில் இருந்து அதுக்கு தேவையான இன்ஸ்டாலேஷன் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகி அதிலேருந்து இன்ஸ்டால் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ஃபைல் நம்மளுக்கு தேவைப்படாது. அந்த நம்ம விண்டோஸ் வந்து அப்டேட் ஆன பிறகு, அது விண்டோஸ் அப்டேட்னாலும் சரி, சில அப்ளிகேஷன் அப்டேட்னாலும் சரி, எல்லாமே நம்மளுக்கு இங்கே தான் ஸ்டோர் ஆகிருக்கும். அதனால் நீங்கள் வந்து இதை வந்து எவ்ரி டைம் வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு, இப்போ இதை பாருங்கள், எனக்கு 716 MB இது வந்து இருக்குது. சில டைமில் இதுவும் உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் பிடிக்கும் மாதிரி இருக்கும், நிறைய அப்டேட் நடந்துச்சு அப்படின்னா. அதனால் இதையும் நீங்கள் வந்து அடிக்கடி நீங்கள் கிளியர் பண்ணிகிட்டு இருக்கலாம். இப்போ நான் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து MDM இதில் வந்து எதுவுமே இல்லை. அடுத்து இன்னொரு மெத்தட் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னென்னா டெம்ப் ஃபைல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த டெம்ப் ஃபைல், அதாவது டெம்ப் வந்து 2 மெத்தடில் இருக்கும். நீங்கள் ரன்னில் போய்ட்டு, அதாவது ரன் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து உங்களோட விண்டோஸ்க்கையும் ஆரும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ரன் கமாண்ட் ஓப்பன் ஆகும். இந்த ரன் கமாண்டில் 2 மெத்தடில் ஒன்று வந்து ஒன்லி டெம்ப்னு மட்டும் டைப் பண்ண வேண்டியது இருக்கும். இன்னொன்று வந்து டெம்புக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் % சிம்பிள் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த டெம்புக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் % சிம்பிள் யூஸ் பண்ணுறது வந்து என்ன அப்படின்னா, நார்மலாக நம்ம யூஸரில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில டெம்ப் ஃபைல் மட்டும், அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் அண்டு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் சம்திங் எல்லாமே உள்ள டெம்ப் ஃபைல், யூசர் ப்ரொஃபைலுக்குள்ள டெம்ப் ஃபைல் மட்டும் உங்களுக்கு வந்து என்ன செய்யும், அந்த % போட்டு டெம்ப் ஓப்பன் பண்ணோம்னா ஓப்பன் ஆகும். டெம்புங்கிறது சிஸ்டம் ரிலேட்டிவாக யூஸ் பண்ணக்கூடிய டெம்ப் ஃபைல்ஸ் எல்லாமே. இப்போ நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து டெம்ப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறேன். எதுவுமே முன்னாலேயும் பின்னாலேயும் நான் % யூஸ் பண்ணல. இப்போ ஓகேன்னு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா, விண்டோஸ் டைரக்டரியில் உள்ள ஃபோல்டரில் உள்ள டெம்ப் ஃபோல்டருக்கு போகுது. இது வந்து எல்லாமே சிஸ்டம் ரிலேட்டிவான டெம்ப் ஃபைல்ஸ், லாக்ஸ் இந்த மாதிரி இது எல்லாமே இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிக்கிடலாம். சம் ஃபைல்ஸ் வந்து டெலீட் ஆகாது, அதனால் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அது வந்து வியூவில் ரன்னிங்கில் இருக்கும் நமக்கு பேக்கெண்டில், அதனால் வந்து அதை டெலீட் பண்ண முடியாது. அப்படி உங்களுக்கு வந்து இல்லைனா நீங்கள் வந்து அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ரெண்டாவது என்ன மெத்தட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம % கொடுத்து பார்க்க போகிறோம். அதாவது நான் முன்னாலேயும் பின்னாலேயும் % கொடுத்து டைப் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி டெம்பில் போகும்போது நம்மளுக்கு வந்து ஆஃபீஸ் ரிலேட்டிவான நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கான டெம்ப் ஃபைலும், லாக்ஸ் ஃபைலும் இதில் சேவ் ஆகும். இதையும் நீங்கள் வந்து இதெல்லாம் டெலீட் பண்ணும்போது நீங்கள் வந்து எந்த அப்ளிகேஷனும் ஓப்பன் பண்ணி வைக்காதீங்க, எந்த ஃபைலும் ஓப்பன் பண்ணி வைக்காதீங்க. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி டெம்ப் ஃபைல்ஸ், சிஸ்டம் ஸ்டோரேஜ் சென்ஸ் அண்டு டிஸ்க் க்ளீனப் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா ஃபைல்ஸும் டெலீட் ஆகிறதுக்கு யூஸாக இருக்கும். இப்போ நான் கண்ட்ரோல்லையே கொடுத்து செலக்ட் ஆல் கொடுத்து நான் இதை வந்து எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ணுறேன். இப்படி இந்த மாதிரி சில ஸ்கிப் நான் அடிக்கடி பண்ணுறதுனால எனக்கு என்கிட்ட நிறையா இருக்காது. இது வந்து டூ திஸ் ஃபார் ஆல் கரண்ட் ஐட்டம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஸ்கிப்லேயே நம்மளுக்கு இதாயிரும். இப்போ இது வந்து ஃபோல்டரில் வருது, இதையும் நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்கிப் கொடுத்துருந்தேன். இப்போ எனக்கு ஓரளவு இது வந்து டிஃபால்ட்டாக பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியது, இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியாது, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? அப்படி மோஸ்ட்லி நம்மளுக்கு அன்வான்ட் ஃபைல்ஸ் எல்லாம் இந்த இதில் போயிடும். இன்னொரு இது வந்து என்னென்னா ஆஃபீஸ் கேட்ச். இப்போ சில டைமில் வந்து நீங்கள் எக்ஸல்லையோ வேர்ட்லேயோ ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் இது ஒரு மெத்தட் யூஸ் ஆகும். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நார்மலாக நீங்கள் வந்து ஆப் டேட்டாவில் போங்க. ஆப் டேட்டா அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ரன்னில் போய்ட்டு. இந்த ரன் பண்ணுறதுக்கு திரும்பவும் சொல்கிறேன், விண்டோஸ் கீயும் ஆர் கீயும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரன் வரும். இதில் போய்ட்டு நீங்கள் லோக்கலில் போங்க. லோக்கலில் போய்ட்டு மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிற ஃபோல்டருக்கு போங்க. இதோட பார்த்து எல்லாமே உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நோ ப்ராப்ளம். லோக்கலில் மைக்ரோசாஃப்ட்டில் போங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னென்னா ஆஃபீஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதில் போங்க. இதில் நீங்கள் ஆஃபீஸ் வெர்ஷன் வந்து இதில் ஷோ ஆகும். மோஸ்ட் ஆஃப் எல்லா வெர்ஷனுக்கும் 16 தான் இருக்கும், 16.0 தான் இருக்கும். அந்த 16.0ல் போங்க. இதில் ஆஃபீஸ் ஃபைல் கேட்ச் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஆஃபீஸ் ஃபைல் கேட்ச், இதையும் நீங்கள் வந்து கண்ட்ரோல்லையே கொடுத்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கிடலாம்.
இந்த ஆஃபீஸ் கேட்ச் ரிமூவ் பண்ணுறதுனால உங்களோட வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் அண்ட் அவுட்லுக் இதெல்லாம் உள்ள சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக கிளியர் ஆயிரும். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு வந்து விண்டோஸில் ஏதாவது ஒரு எரர் இருந்துச்சு அப்படின்னா அதை கிளியர் பண்ணணும் அப்படின்னா இது ஒரு மெத்தட் இருக்குது. என்ன அப்படின்னா அது வந்து நீங்கள் வந்து உங்கள் விண்டோஸில் கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதாவது சிஎம்டி டைப் பண்ணாலும் ஓகே. கமாண்ட் ப்ராம்ப்ட் டைப் பண்ணிங்கன்னா டாஸ் மோடு, உங்களோட டாஸ் மோடு ஓப்பன் ஆகும். இதை வந்து டைரெக்டாக ஓப்பன் பண்ணாதுங்க, ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரில் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நான் என்னோடய சிஸ்டம் வந்து டொமைன் இருக்கிறதுனால எனக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் க்ரெடென்ஷியல் கேட்கும். உங்களோட சிஸ்டம் டொமைன் கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், டைரெக்டாக கிளிக் பண்ணோன்னே எஸ்ன்னு கேட்கும், எஸ் கொடுத்து நீங்கள் க்ரெடென்ஷியல் எனேபிள் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து இதில் போகிறேன், போயிட்டு என்னோடய அட்மினிஸ்ட்ரேட்டர் க்ரெடென்ஷியல் கொடுத்துக்கிடுவேன். இப்போ இந்த விண்டோஸ் வந்துட்டு இதில் வந்து என்ன அப்படின்னா எஸ்எஃப்சி ஸ்கேன் நவ், எஸ்எஃப்சி ஸ்கேன் நவ் இந்த மாதிரி ஒரு உங்களோட கமாண்ட் இருக்குது. இந்த கமாண்டை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கமாண்ட் என்ன செய்யும் அப்படின்னா உங்கள் விண்டோஸில் சில கரப்ட்டுகள் வந்துச்சு அப்படின்னா, விண்டோஸில் சிஸ்டம் ஃபைல்ஸில் ஏதாவது கரப்டட் வந்துச்சு அப்படின்னா சில அப்ளிகேஷன் கிராஷ் ஆகிறது இருக்கலாம், விண்டோஸ் வந்து ஸ்லோவாகிறது இருக்கலாம், விண்டோஸே உங்களுக்கு ப்ராப்பராக ரன் ஆகாமல் இருக்கலாம். இதை மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு இஷ்யூவை உங்களுக்கு கிளியர் பண்ணுறதுக்காக இந்த எஸ்எஃப்சி ஸ்கேன் நவ் அப்படிங்கிற கமாண்ட் வந்து யூஸ் ஆகுது. இந்த எஸ்எஃப்சி ஸ்கேன் ரன் பண்ணதுக்கு நீங்கள் வந்து கமாண்ட் ப்ராம்ப்டில் அதை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் மோடில் ரன் பண்ணிவிட்டு உங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டர் மோட் ஸ்டாண்டர்ட் யூஸராக இருந்தால் அட்மினிஸ்ட்ரேட்டர் க்ரெடென்ஷியல் கொடுக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டராகவே இருந்தீங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் உங்களுக்கு எஸ்னோ ஒரு ஆப்ஷன் கொடுக்க வேண்டியது இருக்கும். எஸ் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் பண்ணோன்னே இதில் வந்து கமாண்ட் லைன் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், எஸ்எஃப்சி ஸ்பேஸ் /ஸ்கேன் நவ். சரியா? இது வந்து கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து விண்டோஸை வந்து தரவுலி உங்களுக்கு செக் பண்ணி நம்ம சில டைமில் அப்டேட் பண்ணும்போது ஏதாவது ஃபைல்ஸ் வந்து கரப்டாக இருக்கலாம், சில அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது கரப்டாக இருக்கலாம், சில அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது இன்னொரு அப்ளிகேஷன் கரப்டடாக இருக்கலாம், அந்த விண்டோஸ் சிஸ்டம் ஃபைல்ஸ் ரிலேட்டிவான உள்ளது. அப்படி விண்டோஸ் ரிலேட்டிவான ஃபைல்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை கிளியர் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப நம்மளுக்கு ரிஸ்க்கு. அதனால் நம்ம வந்து என்ன பண்ணிக்கிடலாம் அப்படின்னா இந்த கமாண்டை அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். உங்களுக்கு திடீர்னு பவர் கட் ஆகலாம், பவர் கட் ஆகி டைரெக்டாக சிஸ்டம் ஆஃப் ஆகலாம். இந்த மாதிரி ஆகும்போது நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிடலாம். அதே போல் இன்னொரு கமாண்ட் நான் சொல்கிறேன், அதை வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக லைவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதை வந்து நான் என்னென்னா இப்போ நான் திரும்ப ஒரு அது ரன் ஆகிட்டு இருக்கட்டும், இது திரும்ப ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் இது ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்து உங்களோட சிஸ்டமில் நீங்கள் என்ன பண்ணிக்கிடலாம் அப்படின்னா செக் டிஸ்க் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது, CHKDSK அப்படிங்கிற ஒரு கமாண்ட் /F/R. இதை வந்து நீங்கள் சி ட்ரைவ் எந்த ட்ரைவ் வேணுமோ அதை வந்து C: அப்படிங்கிறத ஸ்டார்டிங்கில் கொடுத்துடுங்க. இது நம்ம கொடுக்கறதுனால என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா இதில் ப்ரிவிலேஜ் இல்லை, அதுவும் அட்மினிஸ்ட்ரேட்டர் மோடில் தான் ரன் பண்ணணும். சரிங்களா? அதனால் இது வந்து என்ன செய்யணும்னா உங்களுக்கு ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோரேஜில், அதாவது உங்களுக்கு ஹார்ட் டிஸ்கில் இருக்கக்கூடிய கிளஸ்டரில் சம்திங் ஸ்டோரேஜ் இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஃபைல்ஸில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த ஃபைல் ஓப்பன் ஆகிறதுக்கு டிலே ஆகும், க்ராஷ் ஆகும், அப்ளிகேஷன் க்ராஷ் ஆகும். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த டிஸ்கில் உள்ள ஃபிசிக்கல் டேமேஜ் மாதிரி அந்த ரீடிங் ஏரியாவில் உள்ள ப்ராப்ளத்தை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக இந்த செக் டிஸ்க் வந்து யூஸாக இருக்குது. சில நேரம் உங்கள் சிஸ்டம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அடிக்கடி டைரெக்டாக ஆஃப் ஆனாலோ உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு டிஸ்கை வந்து செக் பண்ணுறதுக்கான ஒரு டைமிங் ஓடிட்டுருக்கும். அது நீங்கள் தாராளமாக ரன் பண்ணுங்கள். அது ரன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு இஷ்யூ வராமல் இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு ஃபைல்ஸ் வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிருக்குன்னா அந்த இடம் ப்ராப்ளமாக இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த ஃபைல் ரன் ஆகிறதுக்கும் ப்ராப்ளமாக இருக்கும். அதனால் அது இந்த செக் டிஸ்க் என்ன செய்யணும், அந்த ஃபைலை வேறு இடத்துல ஒருவேளை அந்த இடத்த கிளியர் பண்ணுறதுக்கான இதையும் பண்ணும், ரிசால்வ் பண்ணுறதுக்கான இதையும் பண்ணும். இல்லை அப்படின்னா அந்த இடத்த கிளியர் பண்ண டேமேஜ் ஆகிருக்குது, அந்த இடத்த கிளியர் பண்ண முடியலை அப்படின்னா அது என்ன செய்யணும், அந்த ஃபைல் எடுத்து வேறு இடத்துல வச்சுட்டு அந்த இடத்துல எந்த ஃபைலுமே ஸ்டோர் ஆகாத அளவுக்கு அது வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிடும். இதுதான் உங்களுக்கு வந்து அந்த செக் டிஸ்க் அப்படிங்கிறது கமாண்ட், CHKDSK அப்படிங்கிற ஒரு கமாண்ட். இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து என்னென்னா உங்களோட டிஸ்க்கு இந்த எஸ்எஃப்சி ஸ்கேன் நவ் அண்டு செக் டிஸ்க் இதையும் நீங்கள் வந்து ரெகுலராக உங்கள் சிஸ்டமில் நீங்கள் வந்து 15 டேஸ்க்கு ஒருக்கா 1 மந்த்துக்கு ஒருக்கா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் சிஸ்டம் வந்து சேஃபாக ஒர்க் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த எஸ்எஃப்சி ஸ்கேன் நவ் இது கொஞ்சம் ரன் ஆகிறதுக்கு ரொம்ப டிலே ஆகும்.
இது ரன் ஆகி முடித்த உடனே என்ன செய்யணும், இதோட லாக்கோட பாத் வந்து ஏதாவது சம்திங் எரர் இருந்துச்சு அப்படின்னா அந்த எரரோட பாத் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும், எந்த இடத்துல இந்த லாக் இருக்குது நீங்கள் செக் பண்ணிக்கிடலாம். அதே போல் அது வந்து அந்த சிஸ்டத்தோட ஃபைல்ஸ் வந்து அது ரிசால்வ் பண்ணிட்டுனா உங்களோட எரர் இருந்துச்சு, இந்த எரரை வந்து நாங்கள் ரிசால்வ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வரும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து விண்டோஸை நீங்கள் ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும். சரிங்களா? இதை வந்து விண்டோஸை ரிப்பேர் பண்ணாமல் கரெக்டாகாமல் இருக்கிறதுக்காக அடிக்கடி இந்த எஸ்எஃப்சி ஸ்கேன் அண்டு இந்த செக் டிஸ்க் அப்படிங்கிற கமாண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிடலாம். இவ்வளோ தான் நான் இன்றைக்கி உள்ள சப்ஜெக்டில் நான் சொல்லலாம் அப்படிங்கிற இருந்தது. ஓகே, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து ஸ்டோரேஜ் சென்ஸ், அதாவது உங்களோட சி ட்ரைவ் ஃபுல், டிஸ்க் ஸ்பேஸ் ஃபுல், இதனால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய ப்ராப்ளங்களும் அதை நம்ம எப்படி ரிசால்வ் பண்ணலாம், இதை வந்து இந்த வீடியோவை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டு தெளிவாக நீங்கள் இது பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணக்கூடிய ஃபைல்ஸ் பார்த்து எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். அதே போல் நான் வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூவாக உங்களுக்கு இதே மாதிரி நிறையா டிப்ஸ் வந்து விண்டோஸ் மட்டும் இல்லாமல் நான் வந்து இன்னும் நிறையா இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் ரிலேட்டிவாகவும் நிறையா வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதனால் கண்டினியூவாக நம்ம சேனலை வியூ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மக்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் பார்த்து அவங்களோட சிஸ்டத்தில் நீங்கள் வந்து இப்போ என்னோடய சேனல் நீங்கள் பார்க்கறதுனால நீங்களே உங்கள் சிஸ்டமில் ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நார்மலாக ஒரு இன்ஜினியரை தேட வேண்டிய தேவையில்லை. உங்கள் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கிடலாம். அதே போல் நீங்கள் வந்து ஏதாவது உங்களுக்கு நீங்கள் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் வந்து நான் கொடுக்கறதுக்கான இது பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சரிங்களா? தேங்க்யூ. கண்டினியூவாக நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்டு மக்களுக்கு எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். தேங்க்யூ.